வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபஸ்ட்டாக உள்ள 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கெயின்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 30 செகண்டுக்கு ரெடி பண்ண போகிறதுனால அந்த செகண்ட் வரை நான் ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுறேன். ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. இந்த பிக்சர் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம மிரர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் சர்க்கிள் அந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் வைக்க போகிறதுனால இது இந்த சைட்லேருந்து கொண்டு வர போகிறேன். அதனால் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதில் ரொட்டேட் அண்ட் மிரரிங் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மிரர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களோட பிக்சர் நீங்கள் அப்படியே வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த பிக்சரை இந்த கார்னரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த இமேஜையும் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் மல்டிப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது பண்ணுறதுனால கார்னர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷேடோ ஆகி சென்டரில் பிக்சர் நல்லா தெரியும். அதுக்காக தான். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வந்த பாருங்க பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட அந்த ஸ்பெக்ட்ரம் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸ்மால் பண்ணி இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு 4 சைடு மாறும் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தேவையில்லாத பார்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிங்க. கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நடுவில் வந்து ஒரு மார்க் மாதிரி வரும். கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களோட பிக்சர் நம்ம செகண்ட் டைம் ஆட் பண்ண பிக்சர் அப்படி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் மட்டும் நம்மளோட பிக்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிளில் கரெக்டாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் கரெக்டாக வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டேன். கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம இந்த ஃபெதர் அப்படின்றதுல உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எட்ஜஸ் வந்து அழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிக்சர் அந்த ரவுண்ட் சர்க்கிளில் உள்ள பிக்சர் வந்து அழிஞ்சு கரெக்டாக உள்ளக்கு வந்துடும். பார்க்க நீட்டாக இருக்கும். கரெக்டாக ரவுண்ட் சர்க்கிளில் வச்ச மாதிரியே அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது மேக்ஸிமம் 20 பாயிண்ட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கலருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் அவ்வளோ அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. கலர் இன்னும் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக தான் இது பண்ண பிறகு அடுத்ததாக உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹச்இ அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. அதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக நீங்கள் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிக்சர் தக்கன கலர் வந்து ஆட் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம லிரிக்ஸ் டெம்ப்ளேட் தக்கன ரெடி பண்ண போகிறோம். இது எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு
நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவ்யூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.